குரூப் 4 தேர்விற்கான வினா மற்றும் அதன் விடைகள். 1. பாராளுமன்றத்தின் 3 முக்கிய பகுதிகள் யாவை? ஏ. ஜனாதிபதி, உயர்நீதிமன்றம், மாநிலங்களவை. பி. ஜனாதிபதி, மாநிலங்களவை, மக்களவை. சி. மாநிலங்களவை, மக்களவை, பிரதமர். டி. ஜனாதிபதி, பிரதமர், மக்களவை. விடை: பி. ஜனாதிபதி, மாநிலங்களவை, மக்களவை. 2. மக்களவையின் அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை என்ன? ஏ. 500. பி. 545. சி. 552. டி. 560. விடை: சி. 552. 3. மக்களவையின் தற்போதைய உறுப்பினர் எண்ணிக்கை என்ன? ஏ. 550. பி. 545. சி. 540. டி. 552. விடை: பி. 545. 4. மக்களவையின் இயல்பான பதவிக்காலம் என்ன? ஏ. 4 ஆண்டுகள். பி. 6 ஆண்டுகள். சி. 3 ஆண்டுகள். டி. 5 ஆண்டுகள். விடை: டி. 5 ஆண்டுகள். 5. நெருக்கடி காலத்தில் மக்களவையின் பதவிக்காலம் எவ்வளவு நீட்டிக்கலாம்? ஏ. 1 ஆண்டு. பி. 3 மாதங்கள். சி. 6 மாதங்கள். டி. 9 மாதங்கள். விடை: சி. 6 மாதங்கள். 6. மக்களவையின் சபாநாயகர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஏ. ஜனாதிபதி. பி. மாநிலங்களவை. சி. மக்களவை உறுப்பினர்கள். டி. பிரதமர். விடை: சி. மக்களவை உறுப்பினர்கள். 7. சபாநாயகர் இல்லாதபோது அவரது பொறுப்புகளை யார் மேற்கொள்கிறார்? ஏ. ஜனாதிபதி. பி. பிரதமர். சி. அமைச்சர். டி. துணை சபாநாயகர். விடை: டி. துணை சபாநாயகர். 8. மக்களவை உறுப்பினருக்கு குறைந்தபட்ச வயது என்ன? ஏ. 30. பி. 25. சி. 35. டி. 21. விடை: பி. 25. 9. மக்களவை உறுப்பினர் எங்கு போட்டியிடலாம்? ஏ. தாய்நகரத்தில் மட்டும். பி. அவருடைய மாநிலத்தில் மட்டும். சி. அவருடைய மாவட்டத்தில் மட்டும். டி. இந்தியாவின் எந்த தொகுதியிலும். விடை: டி. இந்தியாவின் எந்த தொகுதியிலும். 10. மக்களவை உறுப்பினரை யார் தேர்ந்தெடுக்கிறார்? ஏ. ஜனாதிபதி. பி. பிரதமர். சி. மக்கள். டி. மாநிலங்களவை. விடை: சி. மக்கள். 1. பாராளுமன்றத்தின் மேல் சபை எது? ஏ. மக்களவை. பி. சட்டமன்றம். சி. மாநில சபை. டி. குடியரசுத் தலைவர். சரியான பதில் சி. மாநில சபை. விளக்கம்: இந்திய பாராளுமன்றம் இரு சபைகளை கொண்டது. மேல் சபை மாநில சபை ராஜ்ய சபா. கீழ் சபை மக்களவை லோக்சபா. மாநில சபையே மேல் சபை ஆகும். 2. மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் அதிகபட்ச எண்ணிக்கை எவ்வளவு? ஏ. 545. பி. 250. சி. 238. டி. 552. சரியான பதில் பி. 250. விளக்கம்: இந்திய அரசியலமைப்பின் படி மாநிலங்களவையின் உறுப்பினர்களின் அதிகபட்ச எண்ணிக்கை 250 ஆகும். இதில் 238 பேர் மாநிலங்களாலும் யூனியன் பிரதேசங்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுவர். 12 பேரை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். 3. மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் நியமிக்கும் உறுப்பினர் எண்ணிக்கை? ஏ. 10. பி. 12. சி. 15. டி. 20. சரியான பதில் பி. 12. விளக்கம்: கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்குவோரில் 12 பேரை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கலாம். 4. மாநிலங்களவையின் இயல்பான பதவிக்காலம் எவ்வளவு? ஏ. 5 ஆண்டு. பி. 4 ஆண்டு. சி. 6 ஆண்டு. டி. நிரந்தரமாகும். சரியான பதில் சி. 6 ஆண்டு. விளக்கம்: மாநிலங்களவையின் உறுப்பினர் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் ஆகும். ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு மும்முறை உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவர். 5. மாநிலங்களவையில் ஒரு மூன்றில் ஒரு பங்கு எவ்வாறு மாற்றப்படும்? ஏ. ஆண்டுக்கு ஒரு முறை. பி. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. சி. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. டி. தேவைப்பட்டால் மட்டும். சரியான பதில் சி. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. விளக்கம்: மாநிலங்களவை ஒரு நிரந்தர சபையாக இருப்பதால் ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் ஒரு மும்முறையாக உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவார்கள். 6. மக்களவையின் முதல் அமர்வு எப்போது நடைபெற்றது? ஏ. 1947. பி. 1949. சி. 1952. டி. 1950. சரியான பதில் சி. 1952.
விளக்கம் இந்திய மக்களவையின் முதல் தேர்தல் 1951 முதல் 52 வரை இல் நடைபெற்றது. அதன் முதல் அமர்வு மே 13 1952 அன்று ஆரம்பமானது. 7. மக்களவையின் முக்கிய கடமை எது? a. சட்டங்களை உருவாக்குதல். b. ஜனாதிபதியை நியமித்தல். c. மாநிலங்களை நிர்வகித்தல். d. நீதித்துறை மேலாண்மை. சரியான பதில் அ. சட்டங்களை உருவாக்குதல். விளக்கம் மக்களவையின் பிரதான கடமை சட்டங்களை உருவாக்குவது. நாடாளுமன்றத்தின் கீழ் சபையாக இது மக்களின் பிரதிநிதிகள் இருப்பதால் முக்கிய பங்கு வகிக்கிறது. 8. நம்பிக்கை தீர்மானம் யாரை பொறுத்தது? a. குடியரசுத் தலைவர். b. பிரதமர் மற்றும் அமைச்சரவை. c. சபாநாயகர். d. மாநில ஆளுநர். சரியான பதில் b. பிரதமர் மற்றும் அமைச்சரவை. விளக்கம் நம்பிக்கை தீர்மானம் என்பது பிரதமர் மற்றும் அவருடைய அமைச்சரவை மக்களவையின் நம்பிக்கையை பெற்றுள்ளதா என்பதை சோதிப்பது ஆகும். அது தோல்வியடைந்தால் அமைச்சரவை ராஜினாமா செய்ய வேண்டும். 9. நிதி மசோதா யார் மூலம் தாக்கல் செய்யப்படுகிறது? a. குடியரசுத் தலைவர். b. பிரதமர். c. நிதியமைச்சர். d. மாநில முதல்வர். சரியான பதில் c. நிதியமைச்சர். விளக்கம் நிதியமைச்சர் ஒவ்வொரு ஆண்டும் மக்களவையில் நிதி மசோதாவை தாக்கல் செய்கிறார். இதை பட்ஜெட் என அழைக்கின்றோம். 10. மாநிலங்களவையில் நிதி மசோதா தாக்கல் செய்ய முடியுமா? a. ஆம். b. இல்லை. c. நிபந்தனை அடிப்படையில். d. பிரதமர் அனுமதி பெற்றால். சரியான பதில் b. இல்லை. விளக்கம் நிதி மசோதா மக்களவையில் மட்டுமே தாக்கல் செய்ய முடியும். மாநிலங்களவையில் தாக்கல் செய்ய முடியாது. 11. எந்த சபையை கலைக்க முடியாது? a. மக்களவை. b. சட்டமன்றம். c. மாநிலங்களவை. d. கீழ் சபை. சரியான பதில் c. மாநிலங்களவை. விளக்கம் மாநிலங்களவை நிரந்தர சபை ஆகும். அதை கலைக்க முடியாது. மக்களவையை மட்டும் ஜனாதிபதி கலைக்க முடியும். 12. மக்களவையை யார் கலைக்க முடியும்? a. சபாநாயகர். b. குடியரசுத் தலைவர். c. பிரதமர். d. நீதிபதி. சரியான பதில் b. குடியரசுத் தலைவர். விளக்கம் மக்களவையை குடியரசுத் தலைவர் தான் கலைக்க முடியும், ஆனால் அவர் பிரதமரின் பரிந்துரையின் பேரில்தான் இந்த நடவடிக்கையை எடுப்பார். 11. மாநிலங்களவை தலைவர் துணை குடியரசுத் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? a. மக்களவை உறுப்பினர்கள். a. மாநிலங்களவை உறுப்பினர்கள். e. பாராளுமன்ற உறுப்பினர்கள். e. ஜனாதிபதி. சரியான பதில் e. பாராளுமன்ற உறுப்பினர்கள். விளக்கம் துணை குடியரசுத் தலைவர் இந்தியாவின் மாநிலங்களவையின் தலைவராக உள்ளார். அவரை மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் சேர்ந்து தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கிறார்கள். 12. மாநிலங்களவை துணைத் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? a. ஜனாதிபதி. a. பிரதமர். e. மாநிலங்களவை உறுப்பினர்கள். e. மக்களவை உறுப்பினர்கள். சரியான பதில் e. மாநிலங்களவை உறுப்பினர்கள். விளக்கம் மாநிலங்களவையின் துணைத் தலைவர் அந்த அவையின் உறுப்பினர்களால் அவர்களிடையே இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 13. மாநிலங்களவை உறுப்பினருக்கான குறைந்தபட்ச வயது என்ன? a. 21. a. 25. e. 30. e. 35. சரியான பதில் e. 30. விளக்கம் மாநிலங்களவைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்க விண்ணப்பதாரர் குறைந்தது 30 வயதாக இருக்க வேண்டும் என்பது அரசியலமைப்புச் சட்டத்தின் விதி. 14. மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட எது தேவை? a. பட்டதாரி. a. தேர்ச்சி பெற்ற அரசு பணியாளர். e. மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு தகுதியான வாக்காளர். e. பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர். சரியான பதில் e. மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு தகுதியான வாக்காளர். விளக்கம் அரசியலமைப்பின் படி மாநிலங்களவையின் உறுப்பினராக இருப்பதற்கு தேர்தலில் வாக்களிக்க தகுதியான நபராக இருக்க வேண்டும். 15. நாடாளுமன்றம் 2 கூட்டத் தொடர்களுக்கு இடையே அதிகபட்ச இடைவெளி என்ன? a. 3 மாதம். a. 4 மாதம். e. 6 மாதம். e. 1 வருடம். சரியான பதில் e. 6 மாதம். விளக்கம் அரசியலமைப்பின் படி நாடாளுமன்றத்தின் 2 கூட்டத் தொடர்களுக்கு இடையே 6 மாதத்திற்கு மேல் இடைவெளி இருக்கக்கூடாது. 16. நாடாளுமன்றம் வருடத்தில் எத்தனை முறை கூடுகிறது? a. 2. a. 3. e. 4. e. 5. சரியான பதில் a. 3. விளக்கம் நாடாளுமன்றம் ஆண்டு முழுவதும் 3 முறை கூடுகிறது. 1. பட்ஜெட் கூட்டத்தொடர். 2. பருவகால கூட்டத்தொடர். 3. குளிர்கால கூட்டத்தொடர். 17. யாருடைய பதவியை நீக்கம் செய்ய நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது? a. இந்திய உயர் நீதிமன்ற நீதிபதிகள். a. மாநில முதல்வர்கள். e. முதன்மை செயலாளர்கள். e. மாவட்ட நீதிபதிகள். சரியான பதில் a. இந்திய உயர் நீதிமன்ற நீதிபதிகள். விளக்கம் இந்திய அரசியலமைப்பின் படி உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோரை மட்டும் நாடாளுமன்ற தீர்மானத்தின் மூலம் பதவிநீக்கம் செய்ய முடியும். 18.
பண மசோதா இங்கு முதலில் தாக்கல் செய்ய வேண்டும். அ. மாநிலங்களவை. ஆ. மக்களவை. இ. ஜனாதிபதி. இ. நிதி ஆணையம். சரியான பதில் ஆ. மக்களவை. விளக்கம் அரசியலமைப்பின்படி பண மசோதா அவசியமாக மக்களவையில் மட்டும் தான் தாக்கல் செய்ய வேண்டும். 19. பண மசோதா மாநிலங்களவையில் எத்தனை நாட்கள் தாமதமாக இருக்கலாம். அ. 10 நாட்கள். ஆ. 14 நாட்கள். இ. 21 நாட்கள். இ. 30 நாட்கள். சரியான பதில் ஆ. 14 நாட்கள். விளக்கம் பண மசோதா மாநிலங்களவையில் 14 நாட்கள் வைத்திருக்கலாம். அந்த பிறகு அது ஏற்கப்பட்டதாக கருதப்படும். மாற்றங்கள் செய்யப்பட்டாலும் மக்களவையே முடிவெடுக்கும். 20. அமைச்சரவை கூட்டமாக எந்த அவைக்கு பொறுப்பு உள்ளது. அ. மாநிலங்களவை. ஆ. மக்களவை. இ. இரு அவைகளும். இ. ஜனாதிபதி. சரியான பதில் ஆ. மக்களவை. விளக்கம் இந்திய அரசியலமைப்பின்படி அமைச்சரவை மக்களவை நேரடி தேர்தலால் உருவானவை க்கு பொறுப்புடன் செயல்பட வேண்டும். 21. IAS எப்ஸ் அதிகாரிகளின் பணிப்புழக்கம் யாரிடம் உள்ளது. அ. மாநிலங்களவை. ஆ. மக்களவை. இ. மத்திய அரசுத்துறை. இ. மாநில அரசுகள். சரியான பதில் இ. மத்திய அரசுத்துறை. விளக்கம் IAS எப்ஸ் உள்ளிட்ட அகில இந்திய சேவைகள் மத்திய அரசின் கீழ் நியமிக்கப்படுவதாலும் பணியிட மாற்றங்கள் பதவிநீக்கங்கள் போன்றவை மத்திய அரசு வழியாக நடைபெறும்.